வழக்கமாக ஏப்ரல் 14ஆம் நாள் விருதுகள் வழங்கும் விழாவை நாம் நடத்துவதுண்டு. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் இந்த விழாவை நடத்தி வந்த நாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தள்ளி தள்ளி நடத்துகிற ஒரு சூழல் அமைந்துவிட்டது. இந்த ஆண்டு மே 31ஆம் தேதி நாம் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை அறிவித்த சூழலில் இந்த விழாவை உடனடியாக நடத்த இயலாமல் இன்றைக்கு ஜூன் 24ஆம் தேதி நடத்தி கொண்டிருக்கிறோம். பேரணியும் தள்ளி போய்விட்டது. 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணி ஜூன் 14ஆம் தேதி நாம் நடத்தும் நிலை உருவானது. தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய பேரணி திருச்சி பேரணி. சனாதன சக்திகளின் அடிவயிற்றில் புலி கரைத்த பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. சங்க பரிவாரங்கள் நம்முடைய முதல் எதிரியே சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே சனாதனத்தை வேறறுப்போம் என்று முழங்கிய பேரணி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. ஏற்கனவே நாம் நடத்திய தேசம் காப்போம் பேரணியை நம்மால் தான் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிற பேரணியாக இந்த பேரணி அதைவிட பன்மடங்கு பெருந்திரள் பேரணியாக அமைந்திருந்தது. அப்படி ஒரு மகத்தான பேரணியை, மாபெரும் பேரணியை, பெருந்திரள் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த ஆண்டு விருதுகளுக்கான சான்றோர்களை நாம் எவ்வாறு தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த அரங்கில் நீங்கள் அவர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அறிந்திருக்க முடியும். இத்தகைய சான்றோர் பெருமக்களோடு நாம் உரையாட வேண்டும். அவர்களின் உரைகளை பல மணி நேரம் அமர்ந்து நாம் கேட்க வேண்டும். அதன் மூலம் கருத்தியல் தளத்திலே நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடாகவே இந்த விழாவை நான் பார்க்கிறேன். பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை தம்பி திருமாவளவன் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று இனமரசு சத்யராஜ் அவர்கள் இங்கே பேசியது நமக்கு ஒரு சான்றிதழாக, பாராட்டு சான்றிதழாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடைவெளி இருந்தது உண்மை. அதேபோல மார்க்சியவாதிகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் இடையிலே, மார்க்சியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு மார்க்சியவாதிகளோடும் இணைந்து இயங்குகிற ஆளுமை பெற்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்று இது போன்ற நிகழ்வுகள். அம்பேத்கர் இயக்கங்கள் வேறு எந்த இயக்கங்களோடும் இணைந்து செயல்படாது என்ற ஒரு கருத்து இருந்தது. சொல்லப்போனால் இடதுசாரிகளோடு கூட இணைந்து இயங்குவதிலே சிக்கல் இருந்தது. அப்படி இணைந்து இயங்க முடியாத இடைவெளிக்கு யார் பொறுப்பு என்கிற கேள்விக்கு நாம் செல்ல தேவையில்லை. ஆனால் இணைந்து இயங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் நம்முடைய இயக்கங்களின் துண்டறிக்கைகளில் அல்லது சுவரொட்டிகளில் நம்முடைய கொள்கை ஆசான்களாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரை தவறாமல் அச்சிடுகிறோம். அவர்களே நமக்கான அடையாளங்கள் என்பதை உயர்த்தி பிடிக்கிறோம். கருத்தியல் அடையாளங்கள் என்பதை உயர்த்தி பிடிக்கிறோம். சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து
கருத்தியல் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை உரத்து சொல்லுகிற இயக்கமாக, ஓங்கி பேசுகிற இயக்கமாக, களத்தில் அவற்றை நிகழ்த்தி காட்டுகிற இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தனித்து இயங்குகிறது, அடையாளமாக விளங்குகிறது. அம்பேத்கரியவாதிகளோடு எப்படி இணைந்து செயல்பட முடியும் என்ற தயக்கமும் தேக்கமும் இடதுசாரிகளிடம் இருந்தது என்பது வரலாற்று உண்மை. அதை தகர்த்து அந்த இடைவெளியை குறைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை சாதித்து காட்டியிருக்கிறது. பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர், அம்பேத்கர் தலித் மக்களுக்கான தலைவர் என்கிற கருத்தை தகர்த்தெறிந்து இருவரும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் என்று இந்த மண்ணிலே கருத்தியல் தளத்தில் உறுதிப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்குடிதான் என்று இருந்த நிலையை மாற்றி நீலத்தோடு சரிபாதி சிவப்பை சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுவெல்லாம் இந்திய அரசியலில் புதிய புதிய உத்திகள் அல்லது புதிய முயற்சிகள். நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தால் அம்பேத்கர் இயக்கங்கள் வெறும் நீல கொடிகளை மட்டுமே ஏந்தி பிடித்தார்கள். நீலத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை போல பெரியாரை அம்பேத்கரோடு இணைத்து மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதலில் தமிழகத்திலே உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதை தாண்டி இந்த கருத்துக்கள் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து இயங்குகிற கருத்துக்கள் தான் இடதுசாரி கருத்துகள் என்பது கம்யூனிஸ்டுகள் அந்த கட்சிகளின் கருத்துகள் மட்டுமல்ல, அது பெரியாரியமும் இடதுசாரி கருத்தியல் தான், அம்பேத்கரியமும் இடதுசாரி கருத்தியல் தான். அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, இந்துத்துவ அஜெண்டாவிற்கு எதிரானது என்பதை உரத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த மேடையில் நாம் அம்பேத்கரியவாதிகளையும் பெரியாரியவாதிகளையும் மார்க்சியவாதிகளையும் ஒரு சேர அமர வைக்கிறோம். இவர்கள் வேறு வேறு அல்ல, வெவ்வேறு இயக்க அடையாளங்களோடு இயங்குகிற ஒரே சிந்தனையாளர்கள் தான், ஒரே திசைவழி போராளிகள் தான் என்பதை நாம் உணர்த்தி வருகிறோம். தோழர்களே, இன்றைக்கு இதனுடைய விளைவு பெரிதாக வெளிப்படாது. இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கருத்தியல் ஆளுமைகளாக நிமிர்ந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வெளிப்படும். ஒருவேளை அன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக, ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள். வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும், அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை, திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள், அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன். தோழர்களே, நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள், அது இப்போது அவர்களுக்கு புரியாது.
இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்கள் 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை. நாங்கள் 10 சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மையப் பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் தி பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல். ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி, இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி. இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல். ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி ப்ரோ கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது, ஷார்பன் ஆகிறது. அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனையோ பல முரண்கள் இருக்கின்றன, எத்தனையோ அடிப்படை முரண்பாடுகள் இருக்கின்றன. சாதி என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. ஒரு ஊரிலே சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்கிற போது அந்த மோதலுக்கு எது காரணம் என்பது முதன்மை கூறாக அமைகிறது. ஒவ்வொருவரும் எதை முதன்மைப்படுத்துவது என்று அவர்களே அவர்களின் செயல் திட்டத்திலே வரிசைப்படுத்துகிற போது தன்னியல்பாகவே இன்றைக்கு இந்திய அரசியலின் முதன்மை முரண்பாடாக செக்யூலரிசம் என்பதுதான் உருவாகி இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது தொடர்பான முரண்பாடுதான் முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் கட்சி என்கிற முறையிலே நாம் விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதாவை வெறுமன ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையிலே அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, பகைக்கவில்லை. அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல், அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடு, அதுதான் மிக முக்கியமானது. அம்பேத்கர் எதற்காக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்? புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம் என்று ஏன் முழங்கினார்? ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை ஏன் அவர் தகர்க்க வேண்டும் என்று விரும்பினார்? அதுதான் கேள்வி. ஏற்கனவே இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது. வெள்ளைக்காரனால் அது வலிந்து உருவாக்கப்பட்டு விட்டது. பல்வேறு மதங்களாக சிதறி கிடந்தாலும் கூட இந்தியா என்கிற ஒரு ஓர்மை இங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது.
இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இந்தியா தொடரக்கூடாது. அது தகர்க்கப்பட வேண்டும், அது அழித்தொழிக்கப்பட வேண்டும். புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அது சாதிய பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும், பாலின பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். ஆண் பெண் என்கிற பாலினத்திற்கு இடையிலான பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஏற்கனவே இருக்கிற இந்தியா டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்புகிற இந்தியா ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவம் இந்தியா. டிஸ்கிரிமினேஷன் ஏன் இருக்கிறது? சாதிய சமூக அமைப்பு நீடிப்பதனால் இருக்கிறது. ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற கருத்தியல் இங்கே நிலை பெற்றிருப்பதனால் அது நீடிக்கிறது. ஆகவே இந்த பாகுபாடு கலைந்த ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் இங்கே நிறுவப்படுகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதுதான் சங்க பரிவாரங்களின் இறுதி இலட்சியம் என்ன என்றால், முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல, கிறிஸ்தவர்களை விரட்ட வேண்டும் என்பதல்ல. அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். அவர்கள் யாரும் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை, அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணை ஆக்கிரமித்த கும்பல் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான். மதம் மாறி இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீது வெறுப்பை விதைத்து பெரும்பான்மை இந்துக்களை ஓரணியில் திரட்டி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்க முடியும். இதுதான் சங்க பரிவாரங்களின் நோக்கம். இதை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க நினைக்காதீங்க, அல்லது பிரதமர் பதவிதான் அவர்களது இறுதி இலட்சியம், இறுதி இலக்கு என்று கருதாதீர்கள். அந்த பதவியிலே தொடர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா மாநிலங்களிலும் தாங்கள் விரும்புகிற ஒரு அரசே அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது, ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது, சமூக நீதியின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அடிநிலையில் உழன்றவர்கள் இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். கோட்டு சூட்டு அணிந்து வீறு நடை போடுகிறார்கள். கூனி குறுகி நின்றவர்கள், சாணி அள்ளி கிடந்தவர்கள், கக்கூஸ் கழுவி கொண்டிருந்தவர்கள், தெருவை பெருக்கிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, துணைவேந்தர்களாக, வழக்குரைஞர்களாக என்று தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். கோவணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டு நிமிர்ந்து நடக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் விரும்பாத ஒன்று, விரும்பத்தகாத ஒன்று. இவையெல்லாம் நிகழ்கிறது. எதனால் நிகழ்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இயக்கமே நம்மால் உருவாக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பே நம்மால் உருவாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கும் கொடியேற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது, பேனர் கட்டுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, பேரணி நடத்துவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. இந்த சமூகம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிநிலையில் உழலக்கூடியவர்கள் தலைநிமிர்ந்து விடக்கூடாது, ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு ஏதுவாக இந்த சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன முயற்சி செய்தாலும் உன்னால் அந்த அரங்கத்திற்குள்ளே நுழைய முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் அந்த நெடுஞ்சுவரை உன்னால் தாண்ட முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் அந்த கதவுகளை உன்னால் திறக்க முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் கருவறைக்குள் உன்னால் போக முடியாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட், ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது. அவற்றையெல்லாம் ஆயுதம் கொண்டு தகர்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிக்கவில்லை. ஆயுதம் கொண்டு தகர்க்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். இஸ்ரேலில் இருந்து ஈரானின் அணு உலைக்களங்களை, யுரேனியம் செறிவூட்டுகிற பாதாள அறைகளை குறிவைத்து தாக்குகிற ஆயுதங்கள் இன்றைக்கு
இஸ்ரேலிடம் இருக்கிறது. பதிலடி கொடுக்கிற அளவுக்கு வலிமை ஈரானுக்கு இருக்கிறது. வம்புக்கே தலையீடு செய்து ஈரானை அச்சுறுத்துகிற அளவுக்கு அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த நாடுகளிடமெல்லாம் பூமியை பலமுறை அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட அணு ஆயுதங்களால் தகர்க்க முடியாத ஒன்று இந்தியாவிலே சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. எந்த ஆயுதங்களாலும் தகர்க்க முடியாது. ஏனென்றால் இது கருத்தியல் வடிவம் கொண்டிருக்கிறது. கெட்டித்தட்டி போய் இறுகி கிடக்கிறது. உளவியல் அடிப்படையிலே தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு இங்கே ஒரு அரசும் தேவைப்படுகிறது. அந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. ரொம்ப சிம்பிளா கேட்கிறான். எல்லா நாடுகளிலும் ரிலீஜன், ஸ்டேட் ரிலீஜன் இருக்கு. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடாது? இருக்க முடியாது. அரச மதம் இலங்கைக்கு புத்திசம், அரச மதம் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம், அமெரிக்காவுக்கு கிறிஸ்டியானிட்டி, தெற்காசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிறது. அராபிய நாடுகள் முழுவதும் இஸ்லாம் அரச மதமாக இருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் கூடாது? நல்ல கேள்வி. லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். தர்க்க அடிப்படையிலே இது சரி. ஆனால் எந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக்க முடியும்? இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் எது? பாகுபாடுகள் நிறைந்த மதம் அல்லவா இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற மதமாக இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இது இந்து மதம் என்ற ஒரு வடிவம் கிடையாது. முருகனுக்கே தனி மதம் இருந்தது. நாம் கும்பிடுகிற முருகனுக்கே கௌமாரம் என்ற பெயரிலே, வடமொழியிலே குமாரம், தமிழில் சொன்னால் குமாரம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்ததுங்க. அதான் ஷண்மதங்கள், 6 மதங்கள். சைவம், வைணவம், காணபத்தியம், கணபதியை கும்பிடுறது, அந்த மதத்துக்கு பேரு காணபத்தியம். கௌமாரம் முருகனை கும்பிடுவது, சௌரம் சூரியனை கும்பிடுவது, சாத்தம் சக்தியை கும்பிடுவது. இதெல்லாம் மதங்களின் பெயர் வடமொழியிலே, சான்ஸ்கிரிட்ல. இந்த 6 மதங்களை ஒருங்கிணைத்து தான் இந்து மதம் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள். இதெல்லாம் தனித்தனி மதங்கள். சைவம் வேறு மதம், வைணவம் வேறு மதம். அப்புறம் இடைக்காலத்தில் பெரிய மோதல் ஏற்பட்டு, மதமாற்றம் ஏற்பட்டு, வன்முறைகள் நிகழ்ந்து, அதனால் படுகொலைகள் நிகழ்ந்து, ரத்த ஆறு ஓடிய பிறகு அரியும் அரணும் ஒன்றுதான். அரி என்றால் திருமால், அரண் என்றால் சிவன். அதனால தான் நிறைய பேர் ஹரிஹரன் பேர் வைப்பான். ஒன்னா 2 பேரும் ஒன்றுதான், தனித்தனியாக பேர் வச்சுக்காத. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுங்கிற பழமொழி அப்படிதான் வந்தது. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. ஏன்னா 2 வேற வேற இருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை ஒன்னாக்குற முயற்சி பல ஆண்டுகள் ஆதிசங்கரர் உட்பட பலரும் முயற்சி செய்து ஒன்னாக்குனாங்க. அதெல்லாம் தனித்தனியாக. அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களுக்கு இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் ஹிந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. இதை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு பெருமான், பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர், சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர், இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருன்னே தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது 50,000 வருஷங்களுக்கு முன்னால் உருவானது, அதனால் இது யார் உருவாக்கினாங்க தெரியாது. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் உருவானது, யார் உருவாக்கினாங்க தெரியாது. வரலாறு அப்படி இல்லை. அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு இந்து என்கிற வடிவம் வந்துவிட்டது. சரி, அந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக அறிவிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. அதை பேசுவோம். ஏன் அறிவிக்க முடியாம போச்சு? ஏன் ஸ்டேட் ரிலீஜன் உருவாகவில்லை? இந்தியா ஏன் மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும்? இது அன்றைய கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி என்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கான சபையிலே விவாதிக்கப்பட்டதா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கரோடு பலரும் விவாதித்தார்களா இல்லையா?
இந்த பிரியாம்பிள்லே கடவுளின் பெயரால்னு முடிக்க சொன்னாங்க நிறைய பேர். கடைசியாக முடிக்கிறப்போ கடவுளின் பெயரால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசமைப்பு சட்டமாக அப்படின்னு முடிக்க சொல்லி தான் வற்புறுத்தினாங்க. ஒற்றை ஆளாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி கண்டார். அவர் மட்டும் இல்லாமல் வேறு எவராவது இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவின் அரச மதமாக இவர்கள் சொல்லுகிற இந்த மதம்தான் ஸ்டேட் ரிலீஜன் என்றாக இருக்கும். ஏன் இதை ஸ்டேட் ரிலீஜனாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த மதம் அடிப்படையிலேயே பாகுபாடுகளை கொண்ட மதமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை. எல்லா மதமும் சகோதரத்துவத்தை மட்டுமே அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது. ஆன்மா, உயிர் மூச்சு கோட்பாடு என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான். அதான் திராவிடியன் பிரதர்ஹுட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் எந்த ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உலக மாந்தர் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லுகிற மதங்களாக அவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. எந்த மதத்தை எடுத்தாலும் அதில் சகோதரத்துவம் உண்டு. அண்ணன் தம்பியாய் இருப்போம், அன்பை வளர்ப்போம். பௌத்தம் அதுதானே சொல்லுது. பௌத்தத்தில் கடவுள் கிடையாது, வழிபாடு கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது, தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் பேசுகிற ஒற்றை மதம். அந்த காலத்தில் வேதிக் ரிலிஜன், வேத மதத்தை சார்ந்தவர்கள் இதை நாத்திக மதம் என்று பரப்பினார்கள். அதனால் தான் அழித்து ஒழித்தார்கள். பௌத்தத்தை நாத்திக மதம் என்று சொல்லிதான் அழித்து ஒழித்தார்கள். வேறு எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே பௌத்தம் செழித்தோங்கி இருந்த வரலாறு இன்றைக்கு நம்முடைய விருது பெற்ற ஜம்புலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பௌத்தம் செழித்திருந்தது. இன்றைக்கு எங்கே? சிலைகள் எல்லாம் ஏன் உடைக்கப்பட்டன? அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே, அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம். அது புத்தர் சிலையை உடைத்த அந்த பண்பாட்டின் எச்சம். அது ஒரு பண்பாட்டு எச்சம். அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு. அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான், அவன் வாரிசிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான். அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான். ஏன்னா அது பண்பாட்டு எச்சம். அது தொடருது, அது அவனுடைய ஜீன்லேயே அது வருது. ஏன் குடிசையை கொளுத்துறான்னா அன்னைக்கு பௌத்த பள்ளிகளை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த மடம் இருக்கோ அந்த மடத்தை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த பிக்குகள் இருந்தார்களோ தேடி போய் கழுத்தை எடுத்து கொன்றார்கள். அந்த மதத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்போம் என்பதை போல அந்த மதத்தை அழித்தொழித்தார்கள். அது நல்ல கருத்துக்களை பரப்பியது, நாத்திக கருத்துக்களை பரப்பியது என்று குற்றம் சாட்டினார்கள். நல்ல கருத்துக்களை பரப்பிய ஒரு இயக்கத்தை, பௌத்த இயக்கத்தை அழித்தொழித்தார்கள். அந்த மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே. திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? உன்னை சகோதரனாக ஏற்க அவனுக்கு முடியவில்லை. ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான்.